கிரேட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, ரெரா அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன் ரெரா, இது தமிழ்நாட்டுக்கான ரியல் எஸ்டேட் கட்டுப்பாடு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கான ஒரு ஸ்டாச்சுட்டரி அமைப்பு, சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புடைய தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள், இவர்கள் தான் அதோடைய டாப் மோஸ்ட் போஸ்ட்டில் இருக்கிறவங்க. இவர்கள் மூவரும் ராஜினாமா செய்து விட்டார்கள். இவ்வளோதான் செய்தி இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் தலைமைச் செயலராக இருந்தார். தலைமைச் செயலராக இருந்து அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்த உடனேயே அவர் ரெராவுடைய சேர்பர்சனாக அவருக்கு அந்த பதவியை கொடுத்தார்கள். இது திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. பொதுவாக ரெரால உங்களுக்கு மெம்பர் செக்ரட்டரி அல்லது சேர்பர்சன் என்ற ஒரு பொறுப்பு கொடுக்கிறார்கள் என்றால் அது 5 ஆண்டுகளுக்கானது. இது ஒரு குவாசி ஜுடிஷியரி பாடி. ஜுடிஷியரி பாடினா அதில் நீங்கள் கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட் சார்ந்த பல கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க முடியும். அங்கே ஒரு சின்னதாக ஒரு வழக்கு நடத்த முடியும். அது ஒரு குவாசி ஜுடிஷியரிங்கிற அந்த ஜுடிஷியரி முழுமையான நீதி அமைப்பு அல்ல. ஆனால் அதில் கட்டுப்பாடு செய்தலும் அதில் உண்டு, கட்டுப்படுத்துதலும் உண்டு, ஓரளவுக்கு நீதி வழங்குதலும் உண்டு. இதில் நீதி பெறவில்லை என்றால் நீங்கள் இதுக்கு மேலே ஒரு ட்ரிபியூனலுக்கு போகலாம். இதற்கென்றே தனியான ஒரு வழக்காடு மன்றம் இருக்கிறது, அங்கே போகலாம். ஆனால் முதல் கட்டமாகவே இங்கே அதெல்லாம் செய்திட முடியும். இது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இதனுடைய தலைவர், அந்த தலைமை குழு மொத்தமாக 3 பேருமே இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க. 2 உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணிட்டாங்க, சேர்பர்சன் தலைவர் ரிசைன் பண்ணிட்டார். கவனிங்க, இவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கும் பொழுதே 5 ஆண்டுகள் அப்படின்னு தான். ப்ளஸ் இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸ்டாச்சுட்டரி பாடினா என்ன அர்த்தம்னா, இது தனித்து இயங்கக்கூடியது, அதுக்கு ஒரு அட்டானமி உண்டு. நீங்கள் ஒரு மினிஸ்டருக்கு கீழே இயங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் கிடையாது, நீங்கள் ஸ்பெஷல் ஆஃபீஸர் கிடையாது. இப்போல்லாம் நம்ம முதலமைச்சர் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை சுற்றி ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட் நடக்குது. இது இவருடைய பொலிட்டிக்கல் செக்ரட்டரி, இது இவருடைய ப்ரைவேட் செக்ரட்டரி, இது ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டிம்பாங்க, ஓஎஸ்டி. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும்தான். அது என்ன சொல்லுவாங்கன்னா, யூஸ்வலி 1 வருடத்துக்கு அல்லது எப்பொழுது வேண்டுமானாலும் முதல்வர் நினைத்தால் அவரை பதவியிலிருந்து எடுக்கலாம். 1 வருடத்துக்கு கொடுப்பாங்க. 1 வருடத்திலிருந்து அதை நீட்டித்து கொண்டே போவார்கள். ஆனால் முதல்வர் பதவி விலகிறார் அல்லது அவருடைய பதவிக்காலம் முடிவடைகிறதுனா இவங்க எல்லாருடைய ஓஎஸ்டிக்களுடைய, பிரைவேட் செக்ரட்டரியுடைய, பொலிட்டிக்கல் செக்ரட்டரியுடைய பதவி அதே நாளில் முடிந்துவிடும். கோ டெர்மினஸ் வித் அப்படின்னு ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துவார்கள். இவர்கள் எவ்வளவு நாள் இருக்கலாம் என்றால், இவர் முதல்வராக இருக்கும் வரை, இந்த அரசு பதவியில் இருக்கும் வரை அப்படின்னு. பொதுவாக அப்படிப்பட்டவங்கள் எல்லாரும் சாதாரணமாக ஆட்சி மாற்றம் நடைபெறும் பொழுது அவர்கள் ஒட்டுமொத்தமாக ரிசைன் பண்ணி விடுவார்கள். இன்னொரு உதாரணம் சொல்றதா இருந்தால், ஸ்டேட் பிளானிங் கமிஷன். இப்போ ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் ஏகப்பட்ட மெம்பர்ஸ் போடுவாங்க. போட்டால் அதுக்கு ஒரு தனியான ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, சம்பளத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ மெம்பராவது அவர்களுக்கு தனிப்பட்ட சம்பளம் கிடையாது. இங்கே ரெராவில் சேர்மனுக்கும் சரி உறுப்பினர்களுக்கும் சரி சம்பளமே இருக்கும். பிளானிங் கமிஷன் எடுத்துட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏதோ சிட்டிங் ஃபீன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலது இருக்கும். அவர்கள் அத்தனை பேரும் இன்க்ளூடிங் அந்த பர்மனண்ட் அப்பாயிண்டி. முன்னெல்லாம் அதுக்கு பிளானிங் கமிஷன் வைஸ் சேர்மன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சிஇஓன்னு பேரை மாற்றிட்டாங்க. ஏன்னா திமுக காலத்தில் முதல்வர் தான் எப்போவுமே எக்ஸ் அஃபிஷியோ, அவர் தான் சேர்மன். அப்போ டெபுட்டி சிஎம்னு பிள்ளையை வேற அங்கே கொண்டு வந்ததுனால இவரை வைஸ் சேர்மன்னா அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சில மாற்றங்களை மாற்றி இவரை 3வது நிலை தாங்க நீங்கள் அப்படின்னு ஜெயரஞ்சன் அப்படிங்கிறவர் கொடுத்தாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ரிசைன் பண்ணிவிடுவாங்க. ஆட்சி மாற்றம் வந்த உடனே அவங்க ரிசைன் பண்ணிவிடுவாங்க. இன்னும் நமக்கு புது பிளானிங் கமிஷனுக்கான தலைமை உறுப்பினர்கள் அப்படின்னு இன்னும் யாரும் நியமிக்கப்படலை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ நான் சொல்ல வந்தது அதிலிருந்து வேறுபட்டது ரெரா. இப்போ ஜட்ஜஸ் எல்லாம், இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துங்க, ஹைகோர்ட் இருக்கு, ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, திமுக போயிருச்சுங்க, தாவேக்கா வந்துருச்சு, எல்லா ஜட்ஜும் ரிசைன் பண்ணுன்னு நம்ம சொல்கிறோமா? சொல்கிறது இல்லை. எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ரிசைன் பண்ணுன்னு சொல்கிறோமா? சொல்கிறது இல்லை. எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸரும் ரிசைன் பண்ணுன்னு சொல்கிறோமா? சொல்கிறது இல்லை. அதே மாதிரி ரெராவுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறவங்களையும் ரிசைன் பண்ணுன்னு சொல்வதற்கு உண்மையிலேயே புதிய அரசுக்கு அதிகாரம் இல்லை. இன்னொன்று, இது பொலிட்டிக்கல் போஸ்ட் கிடையாது, கொள்கை முடிவே கிடையாது இந்த இடத்துல. இட்ஸ் இண்டிபெண்ட். அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கு.
அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அதுக்கு பிறகு ஒரு விதிகள் இருக்குது. அந்த சட்டம் விதிகள் தமிழக அரசு இதுக்குன்னே விதிகளை இயற்றி இருக்கு. விதிகளை இயற்றியாச்சுன்னா அந்த விதிகளின்படி நடக்கக்கூடியவர் இவர். அப்படி நடக்கலைன்னா பேசலாம் அவர்கிட்ட, இல்லைன்னா அவரை பதவியை நீக்க சொல்லலாம். அதுக்கெல்லாம் வழிகள் இருக்கு. இப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுப்போம், இந்த ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோடைய வேலை என்ன அப்படின்னு பார்ப்போம். இது ஏன் உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னும் ரொம்ப காலமாக இருக்கிறதெல்லாம் இல்லை. 2016, 17 காலகட்டத்தில் தான் இதற்கான சட்டங்களே உருவாயின. அதற்கு பிறகுதான் இது நடைமுறைக்கு வந்தது. அப்போ நம்ம பார்க்குறது 10 வருஷத்தை விட குறைவானது. இப்போ நம்ம 2026 இருக்கோம். ஸோ இதோடைய ஹிஸ்ட்ரியே 10 வருஷத்தை விட குறைவானது தான். அதுக்கு காரணம் என்னென்னா ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்னா வீடு கட்டுமானம், நிலங்கள் துண்டாக்கி பிளாட் போட்டு விற்கிறது, இதெல்லாம் தான் நம்ம ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டில் ப்ராஜெக்ட் எல்லாம் ஃபுல் அப்ரூவல் வாங்காமலேயே அவங்க மக்களுக்கு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ப்ராப்ளம். மக்களுக்கு தெரியாது இது அப்ரூவல் வாங்கியிருக்கா இல்லையான்னு. யாரோ ஒருத்தர் சொல்கிறத நம்பி ஏதோ ஒரு ப்ராஜெக்டை மக்கள் முதலீடு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த சிட் ஃபண்டுக்காரன் ஓடி போகிற மாதிரி இந்த வீட்டை டெவலப் பண்ணுறவங்க ஓடி போயிடுவோம். இவங்கெல்லாம் ஐயா நாங்கள் 1 கோடி போட்டோம் ஐயா, 50 லட்சம் போட்டோம் அப்படின்னு மக்கள் தெருவில் நிற்பாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் முதல்ல அப்ரூவல்ஸ் இருந்தால் ஃபைனல் அப்ரூவல் ரெரா ஒரு அப்ரூவல் கொடுத்து ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் கொடுத்துரும். ரெரா அப்ரூவ்டு. இன்றைக்கி நீங்கள் ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள் எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். ரெரா அப்ரூவ்டு அப்படின்னு அதில் போட்டிருப்பாங்க. போட்டு அதுக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ அது இருந்தால் இந்த கட்டுப்பாட்டு அமைப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிருச்சு, எல்லா அப்ரூவலும் இருக்குன்னு சொல்லிருச்சு, இனி நாம கவலைப்பட வேண்டாம் என்று ஒரு நபர் அதில் முதலீடு செய்ய முடிவெடுக்கலாம். அது ஒன்று. அதுக்கப்புறம் பில்டர்ஸ் பல நேரங்களில் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப கஷ்டமானதுங்க உண்மையில். நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் க்ளோஷர் இருக்குன்னு நினச்சிட்டு இவங்க கடன் இருப்பாங்க. அந்த டெவலப்பர் கடன் வாங்கி அதை கட்ட ஆரம்பிப்பார். பல நேரங்களில் அது நின்று போயிடும். அப்போ நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணும். அது அவங்க கொடுக்க மாட்டாங்க. வீடு கட்டவே முடியாமல் போனால் அதுக்கு யாராவது முன்பணம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். அது நிறையா நடக்கிறது இல்லை. அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணிடுவாங்கன்னா அகலக்கால் வைப்பாங்க. ரியல் எஸ்டேட் ஆளுங்களில் அதை பற்றி பேசினா அது ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கலாம். இப்போ என்ன பண்ணிவிடுவாங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பாங்க, எல்லாரும் தர்ற பணத்தை வச்சு இன்னொரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து வச்சுருவாங்க. அந்த பணம் கொடுத்தது இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்காக. பட் அதை இன்னொரு ப்ராஜெக்டில் போட்டு அப்புறம் அதுலேருந்து வர பணத்தை தூக்கி இதுக்குள்ளே போடலான்ட்டு. ஸோ ரெராலாம் இதெல்லாத்தையும் கண்காணிக்கணும். அப்புறம் இன்வேரியபிளி டிஸ்பியூட் வரும். ஆரம்பத்தில் ஒரு விலை சொல்லியிருப்பார், அப்புறமா விலையை ஏற்றுவார். இல்லைங்க கல் விலை ஏறிடுச்சு, மண் விலை ஏறிடுச்சு, இதாயிருச்சு அதாயிருச்சு, அவனுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது இவனுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது அப்படின்ட்டு. நீங்கள் 1 கோடி ரூபா ப்ராஜெக்டில் 80 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க, திருப்பி கேட்டிங்கன்னா கிடைக்காது. 10 லட்சம் கேட்டால் பல நேரங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கலாம். அப்புறம் ரிமெடி, சரி இதெல்லாம் பண்ணி இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சு, இப்போ அதை எப்படி சரி செய்யறது போன்ற பல்வேறு விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கியதாகத்தான் இந்த அமைப்பு ரெரா அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு அதோடைய குவிக்காக அதோடைய இதை சொல்லிடுறேன். அப்புறம் நீங்களே பாருங்கள் இதில் எங்கே அரசியல் கலந்துருக்கு அப்படிங்கிறது. அதோடைய வேலை முதல்ல இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறது. நீங்கள் ரெராட்ட போகாமல் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை நடத்த முடியாது. நீங்கள் நிலம் வாங்கிடலாம், அதுக்கப்புறமா அதை நீங்கள் பிளாட்டெல்லாம் போடுறீங்கன்னா அதுக்கான ஒரு சில திட்டங்கள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அந்த திட்ட வரையறைக்கு வேறு சில அப்ரூவல்ஸும் இருக்குது. நீங்கள் ஒரு பஞ்சாயத்தில் இருந்தீங்கன்னா முதல்ல அந்த பஞ்சாயத்தில் அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு சிஎம்டிஏ அல்லது டிடிசிபி அப்ரூவல்ஸ்னு இருக்குது. சிஎம்டிஏங்கிறது சென்னைக்குள்ளே, பெருநகர சென்னைக்குள்ளே நீங்கள் ஏதாவது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா சிஎம்டிஏல போய் அப்ரூவல் வாங்கணும். டிடிசிபிங்கிறது சென்னைக்கு வெளியே கன்னியாகுமரி வரைக்கும், கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய சென்னை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் இருக்குன்னா நீங்கள் அதுக்கு டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும். இந்த அப்ரூவல் என்னென்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த இடத்துல நிலத்தை எடுத்து அங்கே என்ன பண்ண போகிறீங்க, அங்கே நாங்கள் இவ்வளோ ஃப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் லிமிட்டேஷன் இருக்குது. பல்லடுக்கு கட்டடம் பண்ணுறீங்களா, பல மாடிகள் வைக்கிறீங்களா, அதுக்கு என்ன நிலப்பரப்பு இருக்குது, அங்கே என்ன ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதுக்குள்ளே டீட்டெயிலுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். பட் கட்டுமானம் தொடர்பான அப்ரூவல்ஸை வாங்க வேண்டிய இடம் சிஎம்டிஏ அல்லது டிடிசிபி. அது எல்லாத்தையும் இந்த வரைபடங்களோட இந்த அப்ளிகேஷன் இஸ் அ ப்ராசஸ். அது எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் ரெராவில் போய் சப்மிட் பண்ணணும். ரெராவும் அப்ரூவ் பண்ணால் தான் நீங்கள் உங்களுடைய விற்பனையே ஆரம்பிக்கணும். சிஎம்டிஏ ப்ளஸ் ரெரா அப்ரூவ்டு,
டிடிசிபி ப்ளஸ் ரெரா அப்ரூவ்ட், டிடிசிபி அப்ரூவல் நம்பர், ரெரா அப்ரூவல் நம்பர் அப்படின்னு போட்டு தான் நீங்கள் விளம்பரமே பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், ரெராவுடைய முதல் வேலை ரெஜிஸ்ட்ரேஷன். ரெண்டாவது, இது எல்லாத்தையும் பப்ளிக் டேட்டாபேஸாக வைக்கிறது. நீங்கள் ஆக்சுவலாக ரெரா வெப்சைட்டுக்குள்ளே போய் சென்னையில் எந்தெந்த இடத்துல கட்டுமானம் நடக்கிறது, கோயம்புத்தூரில் எந்தெந்த இடத்துல கட்டுமானம் நடக்கிறது, அவர்கள் எப்பொழுது விண்ணப்பம் செய்தார்கள், எப்பொழுது அவர்களுக்கு அப்ரூவல் கிடைத்ததுங்கிறது பப்ளிக்காக இருக்குது அந்த டேட்டா. இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டிவிட்டி, அமேசிங்கான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டையே ரெஜிஸ்டர் பண்ணுறது. யாராவது ஒருத்தன் நான் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுங்க அப்படின்னு சொன்னால், நீ ரெரா அப்ரூவ்டா, உனக்கு நம்பர் வாங்கி வச்சுருக்கியா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அதுக்கப்புறமா அந்த டெவலப்பர்ஸ்லாம் பண்ணக்கூடிய அந்த வேலைகள் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறது. இன்றைக்கி பண்ணி முடிச்சிட்டியா, எவ்வளோ தூரம் பண்ணியிருக்க, உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் க்ளோஷர் வந்துச்சா, அதுன்னு அப்பப்போது அவங்க ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஒன்று. அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட்ஸ், இங்கே தான் முக்கியமான விஷயம் ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து என்னுடைய ரியல் எஸ்டேட் டெவலப்பர் இப்படி சொன்னாருங்க, ஆனால் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அட்ஜூடிகேட் பண்ணுறது, சரி நீங்களும் வாங்க அவங்களும் வாங்க பேசுவோம், பேசி இதை வந்து சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணுறது. யார் மீது தப்பு அப்படின்னு சொன்னால், இப்போ பில்டர் மீது தப்புனா பில்டர் வந்து கஸ்டமருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், அதை தீர்மானிக்கிறது. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக தவறாக நடந்து கொள்ளக்கூடிய டெவலப்பர்ஸை பேன் பண்ணுறது, அல்லது அவங்களுக்கு வந்து கடுமையான அபராதம் விதிக்கிறது, அல்லது நீ இந்த ப்ராஜெக்ட்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துறது, அவங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு பெர்மிஷன் தராமல் இருக்கிறது. இதெல்லாம் கூட ஒன்று வந்து இந்த தவறான விளம்பரங்களை தடுப்பது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவன் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அவன் பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து உண்மையை மட்டுமே நீ பேசு அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டுப்பாட்டை விதிப்பது. இதில் எந்த இடத்துல அரசியல் தலையீடு வருகிறது? இது திமுக அப்பாயிண்ட் பண்ணால் திமுகவுக்கு பிடிச்ச ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, பண்ணிட்டு போகிறாரு. அவர் காலம் முடிஞ்சவுடனே நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா, இத்தனைக்கு இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஸோ அவங்கள வந்து நீ திமுக ஆளு ஏனால போட போகிற என்று சொல்வது தவறு. ஸோ விஜய் அரசு இதை சொல்லிச்சுன்னா இவங்க வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். நான் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். நான் எதுக்கு போகணும், என்னை அப்பாயிண்ட் பண்ணது 5 வருஷம் அப்பாயின்மெண்ட், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா, அப்படின்னா நீ ரிசைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த அரசு இவங்களோட வேலையை விட்டு நீக்கிட்டு, அதுக்கு அந்த ரெராவுடைய சட்டத்திலேயே இவர்களை எப்படி வேலையை விட்டு நீக்குவது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி அவங்கள நீக்கிட்டு அவங்க மேலே வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி மூடு மந்திரமாக அவங்க சொன்னாங்க நாங்கள் போகிறோம், ஆனால் நாங்கள் விருப்பம் இல்லாமல் தான் போகிறோம் என்று சொல்ல வைப்பது சரியல்ல. எங்கோ ஒரு இடத்துல தவறு இருக்கிறது. அது ரெரா சேர்பர்சன் மற்றும் மெம்பர்ஸ் உறுப்பினர்களிடமா அல்லது அரசிடமா? அரசுலையும் யார் சொல்கிறாங்க? சும்மா சீஃப் செக்ரட்டரி கிட்ட சொல்லி இவரை போக சொல்லிடுப்பா அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை சிஎம்டிஏக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கார், வீட்டு வசதித்துறை அப்படிங்கிறது வந்து ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அதோடைய அமைச்சர் வந்து ராஜ்குமார் அப்படின்னு இருக்குது. அவருடைய பின்னணி எல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. அவருடைய இலாக்கா கீழே வருகிறது. ஆனால் அவரே கூட இந்த மாதிரியான ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியோடைய தலைவரை வந்து நீ கிளம்பி போ என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ என்ன கணக்கின் அடிப்படையில் நீ போன்னு சொல்கிறாங்க? இல்லை சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்ததா? சீஃப் மினிஸ்டர் செக்ரட்டரிஸ் சொன்னாங்களா? சீஃப் மினிஸ்டரே ஃபோன் பண்ணி சொன்னாரா? நேரில் வந்து பார்த்து பேசிட்டு சார் நீங்கள் பேப்பர் போட்டுருங்க சார், நாங்கள் வேற ஆளை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா? என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு அவசியமாகிறது. ஏன்னா ரியல் எஸ்டேட் துறைங்கிறது வந்து இன்றைக்கும் ஊழல் நிரம்பிய ஒரு துறையாகத்தான் இருக்கிறது. இதை க்ளீன் பண்ணணும்னா there has to be a process. அந்த ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கணும். இங்கே ரகசியமாக சில விஷயங்கள் நடப்பது தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமானதல்ல. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.